நான் இப்பயும் சொல்கிறேன், நான் அந்த அரசுக்கோ இவங்களுக்கு வக்காலத்து இல்லை. ஆனால் ஒரு தப்பான ஒருத்தனை நீங்கள் தயார்படுத்துகிறீங்க, தப்பான ஒருத்தனை தாங்குறீங்க. தப்பு, ரொம்ப தப்பு. மோசமானவன். நாளுக்கு நாள் ஏதாவது இந்த 41 சாவுக்கு பிறகு திருந்துவான் கொஞ்சமாவது. சார், இந்த நேரத்துலாம் நடந்ததை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. அவன் எந்த சம்பவம் எது நடந்ததையும் படம் எடுக்கக்கூடாது, படம் வெளியே வரல. ஆனால் நம்ம தான் பக்கம் பக்கமாக பேசுவோம். ஆஹா, விஜய் வந்துட்டார், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அதில் நான் பிள்ளையை பறி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் விஜயை கிட்டக்க பார்த்துட்டேன்னு ஒரு பேட்டி. நான் விஜய் அரசியல் தலைவராக ஏற்றுக்கல, ஆனால் முன்னாடி இருந்த தலைவர், நான் இவனை தலைவனாக ஏற்றுக்கல. நீங்கள் இந்த வரிசையில் நான் அந்த வரிசையில் கொண்டு வந்துடுறேன்னு நினச்சிடக்கூடாது. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எந்த ஒரு இழவு விழுந்தாலும் காமராஜர் அடுத்த நிமிஷம் அங்கே நிற்பார்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் காலத்தில் இல்லை. எம்ஜிஆர் 1980 எம்ஜிஆர் ஆட்சி, தூத்துக்குடியில் அப்போ லூர்தம்மாள் தேட்ரு அப்படின்னு ஒரு தேட்ரு, அது கீத்து கொட்டாயில். அந்த கொட்டாயில் படம் பார்த்துட்ருக்காங்க, தீ பரவிடுச்சு. 300 பேர் இருந்திருக்காங்க. 150 பேர் தீப்பிடிச்சி இறக்குறாங்க. அதில் பெண்கள்லாம் சேலை எறிஞ்சதோடு அவங்க நிர்வாணமாக வர பயந்துட்டு இப்போ மானம் போயிடக்கூடாதுன்னு மறுபடியும் தீயில் விழுந்து செத்தவங்க இப்போல்லாம் எண்ணிக்கையே 150. அதில் கொஞ்சம் அங்கங்கே ஆஸ்பத்திரியில் மதுரையிலையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. எம்ஜிஆருக்கு தெரிஞ்ச உடனே தூத்துக்குடி போகிறாரு, சம்பவம் நடந்த இடத்த பார்க்குறாரு, காயம்பட்டவங்களை பார்க்குறாரு, மதுரைக்கு வராரு. மதுரைக்கு ஒரு பெண்ணை கர்ப்பிணி பெண்ணை காப்பாற்றின ஒருத்தனை பார்த்து தட்டி கொடுத்து அவனுக்கு 25,000 கொடுத்துட்டு எல்லா குடும்பத்துக்கும் நிவாரணம் பண்ணிட்டு வரார். ஸ்பாட்டுக்கு போய் கலைஞர் அதே மாதிரி 80களில் வாணியம்பாடியில் ஒரு ரயில் விபத்தில் 30 பேர் இறந்துடுறாங்க. அடுத்த நிமிஷம் ஸ்பாட்டில் ஆட்சியாளரோட, அப்போ எம்ஜிஆர் ஆட்சி, முதல்ல நின்னது கலைஞர் தான். அந்த குடும்பங்களை, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கார்.